சூர்யா, திரிஷா கிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு நட்சத்திரங்களின் நடிப்பில் மே 15ஆம் தேதி ரிலீஸ் ஆன கருப்பு படம் உலக அளவில் ரூபாய் 258 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறது. இந்தியாவில் மட்டும் 163 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூல் செய்து இப்படம் சாதனை படைத்துள்ளது. இந்நிலையில் கருப்பு திரைப்படம் உருவான போது நடந்த சுவாரஸ்ய சம்பவங்களை இயக்குனர் RJ பாலாஜி வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இது குறித்து அவர் சமீபத்திய பேட்டி ஒன்றில், உண்மையில் கருப்பு படம் விஜய் சாருக்காகவே எழுதப்பட்டது. அரசியலுக்கு வருவதற்கு முன்பு இது அவருடைய கடைசி படமாக இருந்திருக்க வேண்டியது. ஆனால் அவருடைய அரசியல் ஈடுபாடுகள் மற்றும் கடைசி படம் போன்ற சில காரணங்களால் அவர் நடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. கங்குபா படத்திற்காக சூர்யா சார் 3 ஆண்டுகள் செலவிட்டார். ஆனால் அந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. அதற்கு பிறகு 10 நாட்களிலேயே அவர் என்னுடைய செட்டுக்கு வந்துவிட்டார். அவரது எனர்ஜி அப்படியே தான் இருந்தது. கருப்பு படத்திற்காக நாங்கள் சூர்யாவுடன் 51 நாட்கள் மட்டுமே ஷூட் செய்தோம். குறைந்த நாட்களில் ஒரு வெற்றி படம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அது நிறைவேறியிருக்கிறது.